நிகழ்ச்சியின் அடுத்த சிறப்பு நிகழ்வாக குதிரை மருத்துவம் இன்னும் ஒரு குதிரை சிறப்பாக நமக்காக அளித்து அதன் நற்பலன்களையும் சிறப்பாக வாங்கி வரும் ஏகேஎஸ் ஐயா அவர்களை குருவே நம தந்தையே நம. நேற்றையில இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டிய சுவாசம் ஓட்டிருப்பீங்க மணிப்பூர சக்கரத்து இயக்கத்தோட. இன்னைக்கு நம்ம மணிப்பூர சக்கரத்துக்கான ஒரு முத்திரை தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி செய்து பார்ப்போம். முதல்ல நம்ம 2 கைகளை பயன்படுத்தி செய்ய போறோம். மணிப்பூர முத்திரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி பண்றோம்னா இந்த ஆள்காட்டி வரல இந்த ஆள்காட்டி வரலையுமே இப்படி கொண்டு வந்து இந்த நடுவரால பிடிச்சிடும். இப்படி இப்படி ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டு இந்த 2 மோதிர கொண்டு வந்து டச் பண்றோம், சுண்டுவலி வந்து டச் பண்றோம், இந்த கட்டவரை டச் பண்றோம். சரிங்களா? இந்த மாதிரி தான். ஸோ பண்ணி பார்த்துக்குங்க. வலது கை நடுவரலால இடது கை ஆள்காட்டி வரல பிடிச்சிக்கிறோம், இடது கை நடுவரால வலது கை ஆள்காட்டி வரல பிடிச்சிக்கிறோம், 2 ஒட்டு வச்சுக்கிறோம், டச் பண்ணிக்கிறோம், இது டச் பண்ணிக்கிறோம், கட்டவரை டச் பண்ணிக்கிறோம். இப்படி வச்சுட்டு உங்களுடைய நெஞ்சு குளிக்கிறீங்களா அதுக்கு நேரம் போய் வச்சுக்கிறீங்க. ஒன்று இப்படி அல்லதுன்னா இப்படி இதுமா வச்சுட்டு கண்களை மூளை உட்காந்து அப்படியே அமைந்து உங்களுடைய மூச்சை வந்து கவனிச்சுட்டே வரணும். இப்படி மூச்சை கவனிக்க உங்களுடைய உள்ளுறுப்புகள்ல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகும். அது நேற்று சொன்னோம் இல்லையா, மண்ணீரல், அதுக்கப்புறம் கல்லீரல், பித்தப்பை, சிறுகுடல், பெருங்குடல், சோலார் பிளக்ஸ் சக்கரத்து மூலம் இறங்கக்கூடிய மற்ற உறுப்புகள் அத்தனையுமே வந்து இதுல வந்து சீர்பட தொடங்கும். ஸோ இந்த முத்திரையை செய்யறதுனால மேலும் என்னன்னா நரம்பு மண்டலம் வந்து பலப்பட தொடங்கும். அதுபோக இது வந்து இப்படி அழுத்தம் கொடுக்கறதுனால உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய வலி எல்லாம் குறைய தொடங்கும். அப்படி ஒரு பெயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயின்லாம் குறையும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இந்த முத்திரை வந்து வேலை செய்யும். ஸோ ஒரு அற்புதமான முத்திரை இந்த முத்திரை. ஃபர்ஸ்ட் செய்யும் போது கஷ்டமா இருக்கும். போக 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 இது அப்படியே வச்சுட்டு உட்காந்தீங்கன்னா தானாவே உடம்பு ஒரு பலம் வர்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீலை நீங்க உணர்ந்து பார்க்கணும்னா இந்த முத்திரை செய்யலாம். ஏன் இன்னைக்கு இந்த முத்திரை சொல்றேன்னா மணிப்பூர் சக்கரத்துக்கு நமக்கு 3 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மணிப்பூர் சக்கரத்தோடு சேர்ந்து இயங்கக்கூடிய நாளா வந்து இருக்கும். அதனால மணிப்பூர் சக்கரத்தோடு சேர்த்து இயக்கணும் அப்படின்னா வலதுநாசி ஓடக்கூடிய சுவாசம் வந்து இன்னும் பலமாகி நமக்கு நல்லது செய்யும். ஸோ இந்த நாளில் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மணிப்பூர் சக்கர சோலார் பிளக்ஸ் முத்திரையை செஞ்சு பயனடைய போறோம். நன்றி. மேலும் இந்த வலதுநாசி சுவாசங்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அன்று பகல் பொழுது முழுக்கவே வலதுநாசி சுவாசம் வந்து தானாவே ஓடக்கூடிய தன்மையில வந்து இருக்க தொடங்கும். அந்த நாளே அப்படிப்பட்ட நாள் தான். இந்த வலதுநாசி சுவாசத்தை வந்து நீங்க வந்து பிங்களை சுவாசத்தை நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஓட்டுறது மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேம்படுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நாளுமே இதை செய்யலாம். அது சித்திரை மாதத்துல செய்யும் போது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். சரிங்களா? அதனால இன்றைக்கும் வந்து கொஞ்சம் வலதுநாசியை கவனம் செய்யுங்க. இந்த 3 நாளும் நீங்கள் இந்த சுவாசத்தை கவனிக்க உங்களுக்குள்ளேயே தானாகவே உங்க சுவாசத்தோட நட்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். மேல எவ்வளவுக்கு எவ்வளவு கவனம் போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த மூச்சு தான் பிரபஞ்சத்துக்குள்ள சக்தி எழுத்து முதல் கொடுக்குது. எப்படின்னா வெளி வந்து மறுபடியும் உள் சேர்ந்து தங்கும் அப்படின்னா வெளியே வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியோட கனெக்ஷன் ஆகி அது கூட உள்ள போகும். அப்போ பிரபஞ்சத்தோட தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய எளிமையான வழி அப்படிங்கிறது நம்மளுடைய மூச்சு. அதனால இந்த மூச்சை இன்னைக்கும் என்ன பண்ணுங்க, பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. இந்த பயிற்சியை கற்றுக்கொண்ட அனைத்து அன்புகளுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் குணபாலையாருக்கும் நோட்டீஸ் நண்பர்களுக்கும் என் குருவிற்கும் என் தந்தைக்கும் நன்றி. குருவே நம தந்தையே நம. நன்றிங்க. அவர்களுக்கு அனைவரும் சார்பாக பலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. நன்றிங்க.